ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக. திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த திவ்ய தேசத்தில் உள்ள கோவில் ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் புனிதமான தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பிரணவத்தில் ஓம்காரம், அகரம் பரமாத்மம் மற்றும் மகாரம் ஜீவாத்மா ஆகியவை சமமான முக்கியத்துவத்தை போலவே இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் மற்றும் ஆழ்வார் இருவருக்கும் சமமான முக்கியத்துவம் உண்டு என்று நமது பூர்வாச்சாரியார்கள் விளக்குகிறார்கள். இந்த திவ்ய தேசம் முதலில் திருக்குருகூர் என்று அழைக்கப்பட்டது. இது நம்மாழ்வாரின் அவதார ஸ்தலம், பிறந்த இடம். நம்மாழ்வாரின் பிறப்புக்கு பிறகு இந்த திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி என்று புகழ் பெற்றது. இந்த திவ்ய தேசம் நவ திருப்பதியின் ஒரு பகுதியாகும். நம்மாழ்வார் பாடிய ஆழ்வார் திருநகரியை சுற்றியுள்ள 9 கோவில்கள். நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியில் இந்த திவ்ய தேசத்தின் ஆதிநாதனுக்கும் மூலவர் பொலிந்து நின்ற பிரானுக்கும் உற்சவர் மங்களாசாசனம் பாசுரங்களில் செய்துள்ளார். நம்மாழ்வாரின் மகிமைகள். திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி கோயிலில் நம்மாழ்வாரின் 32 பெயர்கள் காட்சி அளிக்கின்றன. நம்மாழ்வார் தனது முதல் பிரபந்தத்திலேயே திருவிருத்தம் வராகப் பெருமாள் மீது கொண்ட பக்தியை காட்டுகிறார். 99வது பாசுரத்தில் பூமி பிரத்தியை காப்பாற்றிய ஞானபிரான் வராகப் பெருமான் விட மங்களகரமானது வேறெதுவும் இல்லை என்று அறிவிக்கிறார். இந்த திவ்ய தேசத்தில் கருடாழ்வார் சன்னதியுடன் கூடிய ஞானபிரான் எம்பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது. நம்மாழ்வாரின் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் மீதான அன்பும் பற்றும் அளவிட முடியாதது. ஆழ்வாரின் பக்திக்கு ஈடாக ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் 4 சன்னதிகளில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் இறங்கினார். நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்தில் மதுரகவி ஆழ்வார் பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அயோத்தியாவிலிருந்து அவர் வசித்து வந்த இடத்தில் ஒரு பிரகாச நட்சத்திர வடிவில் நம்மாழ்வாரின் பிரகாசத்தை கண்ட அவர் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று திருப்புழி ஆழ்வாரில் புளிய மரத்தில் தங்கியிருந்த நம்மாழ்வாரை சந்தித்து அவரது சிஷ்யர் ஆனார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை மகிமைப்படுத்தும் விதமாக கண்ணினுன் சிறுத்தாம்புவை தொகுத்து மகிமைகளை வெகு தூரம் பரப்புகிறார். நம்மாழ்வார் பரமபதத்திற்கு ஏற தயாராகி கொண்டிருந்த போது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தனது தொடர்ச்சியான வழிபாட்டிற்காக ஒரு அர்ச்சா விக்கிரகம் வழங்குமாறு பிரார்த்தனை செய்கிறார். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரிடம் தாமிரபரணி நதியிலிருந்து தண்ணீரை கொதிக்க வைத்து அதிலிருந்து ஒரு அர்ச்சா விக்கிரகம் கிடைக்கும் என்று கூறினார். மதுரகவி ஆழ்வார் தண்ணீரை கொதிக்க வைக்கும்போது
அவருக்கு திருதண்டம், சந்நியாசிகள் ஏந்திச் செல்லும் 3 குச்சிகள் மற்றும் அஞ்சலி ஹஸ்தம், கைகள் ஒன்றாக பிடித்து வணங்குதல் கொண்ட அர்ச்சா விக்கிரகம் கிடைக்கிறது. இதை கண்டு வியந்த மதுரகவி ஆழ்வார் உபதேச ஹஸ்தத்துடன் அறிவுரைகள் வழங்கும் தோரணத்தில் அர்ச்சா விக்கிரகத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக கூறுகிறார். நம்மாழ்வார் விக்கிரகம் வந்ததை பார்த்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்ற இருக்கும் பவிஷ்யதாச்சாரியர், எதிர்கால ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் என்று மதுரகவி ஆழ்வாரிடம் கூறுகிறார். மதுரகவி ஆழ்வாரிடம் மீண்டும் தண்ணீரை கொதிக்க வைக்க சொல்கிறார். மதுரகவி ஆழ்வார் அவ்வாறு செய்த பிறகு நம்மாழ்வாரை ஒத்த மற்றொரு விக்கிரகத்தை பெறுகிறார். இந்த அர்ச்சா விக்கிரகம் பின்னர் ஆதிநாதர் எம்பெருமானின் கோவிலில் நிறுவப்பட்டது. பவிஷ்யதாச்சாரியன் அர்ச்சா விக்கிரகம் எதிர்காலத்தில் சரியான நேரத்தில் வெளிப்படும் வகையில் தெய்வீக புளிய மரத்தின் கீழ் பாதுகாப்பாக புதைக்கப்பட்டது. அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் தனது ஆச்சாரிய ஹிருதயம் சூர்ணிகை 161 இந்த எம்பெருமானின் மீது நம்மாழ்வாரின் தெய்வீக உணர்ச்சிகளை விளக்குகிறார். ஆதிநாதன் எம்பெருமானுக்கும் நம்மாழ்வாருக்கும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அற்புதமான திவ்ய தேசத்தில் எம்பெருமானின் பரத்வம், மேன்மை மிக அழகாக வெளிப்படுகிறது என்று விளக்குகிறார். நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று நம்மாழ்வாரையும் அவரது திருவாய்மொழியையும் பற்றி கேள்விப்படுகிறார். அவர் நம்மாழ்வாரை தியானித்து கண்ணினுஞ் சிறுத்தாம்புவை 12,000 முறை ஓதுகிறார். நாதமுனிகளின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த நம்மாழ்வார் அவர் முன் தோன்றி 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் அவருக்கு கற்பிக்கிறார். நாதமுனிகள் பின்னர் கோயில் வழிபாடு, பாராயண முறை போன்றவற்றை நிறுவுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தை 4 பகுதிகளாக பிரித்து பொருத்தமான இடங்களில் இசையை சேர்க்கிறார். தனது பல சிஷ்யர்களுக்கு இசையுடன் கூடிய திவ்ய பிரபந்தத்தை கற்றுக் கொடுத்து அரையர் சேவையை, சிம்பல்கள் மற்றும் செயல்களுடன் திவ்ய பிரபந்தத்தை பாடும் பயிற்சி நிறுவுகிறார். எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரியை தரிசித்து பொலிந்து நின்ற பிரான் எம்பெருமானுக்கும் நம்மாழ்வாருக்கும் மங்களாசாசனம் செய்தார். நவ திருப்பதி திவ்ய தேசங்களுக்கும் வருகை தருகிறார். மங்களாசாசனம் செய்யும் போது எம்பெருமானின் பக்தியால் பெரிதும் மகிழ்ந்த ஆழ்வார், இனிமேல் எனது திருவடி ஆழ்வாரில் ஸ்ரீ ராமானுஜம் என்று அழைக்கப்படும் என்று ஒரு தெய்வீக கட்டளையை வழங்குகிறார். பொதுவாக அவரது தாமரை பாதங்கள் எல்லா இடங்களிலும் மதுர கவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடியேன் ராமானுஜதாசன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து.